வெல்கம் மை டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம லெசன் 3ல் லாஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸில் என்ன பார்த்தோம்? இல்லஸ்ட்ரேஷன் 8, 9, 10, 11 கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் எக்ஸசைஸ் நம்பர் 8, 9, 10, 11 and 12 உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் இல்லையா? அந்த ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் செக் பண்ணுறதுக்கு ஆன்சர் பிடிஎஃப்பில் சென்ட் பண்ணுறேன். இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் 12 பார்க்க போகிறோம். வள்ளுவர் இஸ் எ சோல் ட்ரேடர் டீலிங் இன் டெக்ஸ்டைல்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் 2018. இப்போ நீங்கள் இந்த ஜேர்னல்லாம் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் புரிஞ்சிச்சா? புரியலனா நீங்கள் கோல்டன் ரூல்ஸை பார்த்துட்டு வரணும், தியரியெல்லாம் பார்த்துட்டு வரணும்னு சொன்னேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கோல்டன் ரூல்ஸை கண்டிப்பாக நீங்கள் படித்து ஆகணும். அப்போ தான் ஜேர்னல் என்ட்ரி போட முடியும். ஜேர்னல் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இந்த ஜேர்னல் போட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்த சம்ஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே போட தெரியும். 12th உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேசிக்கான இந்த ஜேர்னலே தெரியல அப்படின்னா ஒன்றுமே தெரியாது. எப்படி மேக்ஸில் ப்ளஸ்ஸு மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பேசிக்கோ அதே மாதிரி அக்கௌண்டன்சியில் ஜேர்னல் அப்படின்றது ரொம்ப பேசிக்கான விஷயம். இது தெரியாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ புரியலைன்னா கண்டிப்பாக கோல்டன் ரூல்ஸை பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் டிரான்சாக்ஷனில். இப்போ டிரான்சாக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் 90,000 வித் குட்ஸ் 60,000. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேஷ் 90,000 குட்ஸ் 60,000 போடுறாங்க பிஸ்னஸில். பர்ச்சேஸ்டு 20 ரெடிமேட் ஷர்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸன் கம்பெனி ஆன் கிரெடிட் 10,000. எக்ஸன் கம்பெனிலேருந்து கிரெடிட்டுக்கு 10,000க்கு 20 ஷர்ட்ஸ் வாங்குறாங்க. கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் த்ரூ கேஷ் டெபாசிட் மிஷின் 30,000. பர்ச்சேஸ்டு 10 ரெடிமேட் சாரீ ஃப்ரம் ஒய்என் கம்பெனி பை கேஷ் 6,000. ஒய்என் கம்பெனிலேருந்து கேஷுக்கு சாரீ வாங்குறாங்க 10 சாரீ. கேஷ் அமௌண்ட்டு 6,000. பெய்டு எக்ஸன் கம்பெனி த்ரூ நெஃப்ட். அந்த எக்ஸன் கம்பெனியில் கிரெடிட் வாங்கணும் இல்லையா, அதை இப்போ நம்ம பே பண்ணுறோம். எப்படி பே பண்ணுறோன்னா த்ரூ நெஃப்ட். sold 5 sarees and A&M company on credit 4,000. சாரியை A&M கம்பெனிக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். பட் கேஷ்க்கு இல்லை, கிரெடிட்டுக்கு 4,000க்கு சேல்ஸ் பண்ணுறோம். கிரெடிட்னா கடனுக்கு சேல்ஸ் பண்ணுறோம். A&M கம்பெனி டெபாசிட்டட் த அமௌண்ட் டியூ இன் கேஷ் டெபாசிட் மிஷின். இப்போ தான் அந்த A&M கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா மார்ச் 7 அந்த 4,000 கிரெடிட்டுக்கு வாங்கினாங்கல்ல, அதை பே பண்ணுறாங்க. எப்படி பே பண்ணுறாங்க? கேஷ் டெபாசிட் மிஷின் மூலியமாக பே பண்ணுறாங்க. மார்ச் 8 பர்ச்சேஸ்டு 20 சாரீ ஃப்ரம் Z&M கம்பெனி அண்ட் பெய்டு த்ரூ டெபிட் கார்டு 12,000. Z&M கம்பெனிலேருந்து 20 சாரீ வாங்குகிறோம். டெபிட் கார்டு மூலியமாக 12,000 பே பண்ணுறோம். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு ஃபார் அண்ட் பெய்டு த்ரூ நெட் பேங்கிங் 6,000. பேங்க் சார்ஜஸ் லிமிட் 200. இப்போ ஜேர்னல் என்ட்ரி பார்த்துடலாமா? In the books of வள்ளுவர் journal entries, first entry என்ன சொன்னேன்? commenced business with cash 90,000, goods 60,000. So cash account debtor 90,000, stock account debtor 60,000 to வள்ளுவர்ஸ் capital account. வள்ளுவர் capital போட்டிருக்காரு இல்லையா? ஸோ வள்ளுவர்ஸ் capital account 1,50,000. டோட்டலாக அவர் போட்ட வேல்யூ 1,50,000. கீழே being வள்ளுவர் commenced business with cash and goods. Next transaction purchased 20 ready-made shirts from X&M company on credit. Purchase அப்படினாலே purchase account debitல தான் வரும். purchase account debtor to cashன்னு போடக்கூடாது. நம்ம கிரெடிட்டுக்கு வாங்கினதுனால யார்கிட்ட இருந்து வாங்குகிறோமோ அவங்க அமௌண்ட்டு தான் போடணும். ஸோ X&M company account credit 10,000 10,000. Third transaction cash deposited into bank through cash deposit machine. Bank account debtor to cash account 30,000 30,000. Fourth transaction purchased 10 ready-made sarees from YN company by cash. Cash வாங்கியிருக்கோம். ஸோ purchase account debtor to cash account 6,000 6,000. Next transaction paid X&M company through NEFT. X&M company account debtor to bank account. X&M company accountக்கு நம்ம பே பண்ணுறோம். ஸோ X&M company account debtor to bank account 10,000 10,000. Sixth transaction sold 5 saree to A&M company on credit. சேல்ஸ்னாலே கிரெடிட்டில் தான் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ A&M company account debtor to sales account 4,000 4,000. Seventh transaction A&M company deposited the amount due in cash deposited machine. Bank account debtor to A&M company account.
Eighth transaction, purchased 20 saree from Z&M company and paid through debit card. இதுவும் paid through debit card. Debit card, நெஃப்ட், கேஷ் டெபாசிட் மிஷின் இப்படி என்ன வந்தாலும் பேங்க்கு தான் போடணும். ஸோ இந்த சம்மில் முக்கால்வாசி எல்லாமே பேங்க்கோட டிரான்சாக்ஷனாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம எல்லாத்துக்கும் பேங்க்குன்ற என்ட்ரி வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. The ninth one, stationery purchased for and paid through net banking சொன்னேன் இல்லையா. Stationery account debtor to bank account 6,000. 10th one, bank charges levied 200. பண்ணுறாங்க. ஸோ பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் debtor to bank account 200. நெக்ஸ்ட்டு illustration 13 பார்த்துடலாம். There is a sole trader dealing in automobiles. From the following transaction, past journal entries for the month of January 2018. சில டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நமக்கு ஜேர்னல் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா என்னென்ன டிரான்சாக்ஷனுக்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரி வரும்னு. ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன், commenced business with cash 1 lakh, goods 2 lakh, building 5 lakh. First transaction, commenced business with cash 1 lakh, with goods 2 lakh, with buildings 5 lakh. ஸோ மூணையும் சேர்த்தோன்னா 8 lakh. கேஷ் அக்கௌண்ட் debtor, ஸ்டாக் அக்கௌண்ட் debtor, பில்டிங்ஸ் அக்கௌண்ட் debtor, to there is capital account. ஸோ 8 lakh. Second transaction, purchased goods from A&M company on credit. Purchases account debtor to A&M company account 3 lakh. Third transaction, cash deposited into bank. கேஷை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். இப்போ அது என்ன அக்கௌண்ட்டில் வரும், கேஷ் என்ன அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும், பேங்க் என்ன அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும்னு பார்க்கணும். கோல்டன் ரூல்ஸ் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட முடியும். பேங்க் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட் 80,000. Purchased goods from B&M company and payment made through credit card. Purchase account debtor to bank account 5,000. A&M company account to bank account 3 lakh. Next transaction, sold goods to C&M company and check received. சேல்ஸ் பண்ணியிருக்கோம், கேஷ் ரிசீவ் பண்ணிட்டோம், செக் ரிசீவ்டுன்னு போட்டோம். அப்போ அது வந்து நமக்கு பேங்க் கிடையாது, கேஷ் தான். கேஷ் அக்கௌண்ட் debtor to சேல்ஸ் அக்கௌண்ட் 50,000. January 7ல் deposited the check received from C&M company with the bank. செக் டெபாசிட் பண்ணது நமக்கு பேங்க்கில் டெபாசிட் ஆகி கேஷ் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் debtor to கேஷ் அக்கௌண்ட் 50,000. Purchased goods from Z&M company and paid through debit card 12,000. Purchases account debtor to bank account 12,000. Stationery purchased for and paid through net banking. Stationery account debtor to bank account 6,000. Income tax of dairy is paid by check. Drawings account debtor to bank account 10,000. இப்போ நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 14 பார்த்துடலாம். Chandran is a sole trader dealing in sports items from the following transaction. Past journal entries for the month of March 2018. இப்போ நம்ம டிரான்சாக்ஷன்லேருந்து எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன், commenced business with cash 4 lakh. Cash account debtor, Chandran's capital account 4 lakh. இந்த ஃபார்மட் போட மறந்துடக்கூடாதுப்பா. இந்த புக்ஸ் ஆஃப் சந்திரன், ஜேர்னல் என்ட்ரிஸ், டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட் இதெல்லாம் போடுறதுக்கு மறந்துடக்கூடாது. இந்த ஃபார்மெட்டுக்கே 1 மார்க் போடுவாங்க. செகண்ட் டிரான்சாக்ஷன், கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க். பேங்க்கில் கேஷை டெபாசிட் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட் debtor டு கேஷ் அக்கௌண்ட் 3 lakh. Purchased goods from Ravi and payment made through net banking 90,000. Purchase account debtor to bank account. March 4ல் sales made to Kumar who deposited the money through CDM. Bank account debtor to sales account. சேல்ஸ் பண்ணியிருக்கோம், பேங்க் மூலியமாக தான் நம்ம ரிசீவ் பண்ணோம் மணி, அதனால் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 5th டிரான்சாக்ஷன், சேல்ஸ் made to Vivek who made the payment by debit. சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அவர் மணி என்ன பண்ணியிருக்காருன்னா பேமெண்ட் டெபிட் கார்டில் பே பண்ணியிருக்காரு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் debtor டு சேல்ஸ் அக்கௌண்ட். அடுத்ததும் அதே மாதிரி தான், சோல்டு குட்ஸ் டு கீர்த்தனா ஹூ மேட் பேமெண்ட் த்ரூ கிரெடிட் கார்டு. அவங்க கிரெடிட் கார்டில் பே பண்ணியிருக்காங்க, அதுவும் நமக்கு பேங்க் மூலியமாக தான் வரும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் debtor டு சேல்ஸ் அக்கௌண்ட் 50,000.
டிவிடெண்ட் டைரக்ட்லி ரிசீவ்டு பை பேங்க், டிவிடெண்ட் வந்திருக்கு, பேங்க்லேருந்து வந்திருக்கு. இது டிவிடெண்ட் அப்படின்றது என்னென்னா அது ஒரு விதமான ஷேர்லேருந்து கிடைக்கிற ஃபண்டு, ஷேர்லேருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம டிவிடெண்ட்டுன்னு தான் சொல்லுவோம். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு டிவிடெண்ட் அக்கௌண்ட். மணி வித்ட்ரான் ஃப்ரம் ஏடிஎம், ஏடிஎம்லேருந்து காசு எடுக்கிறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். சேலரிஸ் பெய்டு த்ரூ இசிஎஸ், சேலரிஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். Cricket has donated to a trust, donation account debtor to purchase account. கிரிக்கெட் பேட் வந்து டொனேட் பண்ணுறாங்க, அதனாலே நான் என்ன சொன்னேன், பர்ச்சேஸ் வந்து கீழே வந்துடணும் இந்த மாதிரி டொனேஷன் ஐட்டம்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ 10,000 10,000 இது எல்லாமே டிரான்சாக்ஷனில் 2 அக்கௌண்ட் வரும். அந்த 2 அக்கௌண்ட்டும் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். ரியலா, நாமினலா, இல்லை பர்சனலான்னு பார்க்கணும். அதுக்கு கீழே இருக்கிற ரூல்ஸில் அப்ளை பண்ணோம்னா டிரான்சாக்ஷனை ஈஸியாக நம்ம ஜேர்னலாக மாற்றிட முடியும். எக்ஸசைஸ் நம்பர் illustration 15 பார்க்கலாம். Deepak is a dealer in a stationery items from the following transaction. Past journal entries for the month of January and February 2018. January 1ல பிஸ்னஸ் கமென்ஸ் பண்ணுறாங்க 2 lakhக்கு. அடுத்து நிறைய டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சம்மில் போடுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு தீபக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். செகண்ட் டிரான்சாக்ஷன் opened a bank account by deposited cash. Cash போட்டு bank account open பண்ணுறோம். ஸோ bank account debtor to cash account 1 lakh 1 lakh. A4 paper sold on credit to Padmini and company. சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ சேல்ஸ் கிரெடிட்டில் தான் வரணும். Padmini and company account debtor to sales account 60,000 60,000. Bills received from Padmini and company for the amount due. பத்மினிக்கு நம்ம கடனுக்கு A4 ஷீட் விற்றோம் இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து இப்போ ரிசீவ் ஆகுது. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெட்டார் டு பத்மினி கம்பெனி அக்கௌண்ட் 60,000 60,000. ஃபிஃப்த்து ஒன் பில்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் பத்மினி அண்ட் கம்பெனி டிஸ்கவுண்டட் வித் த பேங்க் 58,000. பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்ட் வந்து 58,000. ஏன் சொல்லியிருக்கோன்னா அவங்க 60,000 ஃபுல் செட்டில்மெண்ட்டுன்னு கொடுத்துட்டோம். அப்போ இந்த 2,000 வந்து அவங்களுக்கு கொடுக்குற டிஸ்கவுண்ட். நம்ம பில்ஸ் ஆஃப் பத்மினி அண்ட் கம்பெனி டிஸ்ஹானர்ட், அந்த பில் வந்து என்ன ஆயிடுச்சு, டிஸ்ஹானர் ஆயிடுச்சு. ஸோ அகைன் என்ன பண்ணணும், பத்மினி அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் 60,000 60,000. இதோட இந்த லெசன் ஓவர். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி மட்டும் இருக்குது. அந்த அட்வான்டேஜஸ் ஜேர்னல் இப்போ போடுறோம் இல்லையா, இதனால் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் கேன் பி அப்டெயின்ட் ஆன் த பேசிஸ் அஸ் த டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்டட் இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். அதாவது டேட் வைஸ் நம்ம என்ட்ரி போடும்போது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு போடும்போது எந்த என்ட்ரியும் ஒமிட் ஆகாமல் எல்லா என்ட்ரியும் நம்ம என்ன பண்ணிடுவோம், ரெக்கார்ட் பண்ணிடுவோம். செகண்ட் ஒன் கரெக்ட்னஸ் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி கேன் பி செக்டு த்ரூ நரேஷன். நரேஷன் எழுதுகிறோம் இல்லையா கீழே ப்ராக்கெட்டில், அதை வச்சு ஜேர்னல் என்ட்ரி என்னன்றதை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். ஜேர்னல் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஃபார் போஸ்டிங் த என்ட்ரிஸ் இன் த லெட்ஜர். இது இருந்தால் தான் அடுத்த லெசன் லெட்ஜர்னு நமக்கு வரும். 4th லெசன் அந்த லெட்ஜர் லெசனை நம்மளால் போட முடியும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லெசன் இதோட முடிஞ்சது. இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க் illustration 12, 13, 14, 15 அண்ட் எக்ஸசைஸ் நம்பர் 13 to 16. உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்ஸை PDF ஃபார்மேட்டில் அனுப்பி வைக்கிறேன். ஹோம்ஒர்க்கை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு லெசன்ஸை நெக்ஸ்ட்டு வீடியோஸில் பார்க்கலாம்.